நேரு தொண்டு நிறுவனம் சார்பாக மகளிர் குழுவிற்கு கடன் வழங்குதல் மற்றும் திறன் மேம்பாட்டு தொழில் முனைவோர் பயிற்சி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் நேரு தொண்டு நிறுவனத்தின் தலைவர் முனைவர் பேராசிரியர் காமராஜ் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் வெள்ளை முனியப்பன் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு கடன் தொகையாக ரூபாய் 8 லட்ச காசோலையை வழங்கிய சிட்பி வங்கியும் சதான் நிறுவனமும் சேர்ந்து நேரு தொண்டு நிறுவனம் மூலமாக ஒரு வார காலத்தில் பெண்களை தொழில் முனைவோராக்குதல் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பேசினார். அவர் தனது உரையில் பெண்கள் சுய உதவி குழுக்கள் திட்டம் காலம் சென்ற கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டில் துவங்கி வைக்கப்பட்டதாகவும் அதனை தற்போதைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தை மேலும் செம்மைப்படுத்தி மக்களுக்கு சுழல் நிதி மானியத்துடன் கடன் வசதி போன்ற வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்கள் சுய உதவி குழுக்களை கடந்த 30 ஆண்டுகளாக சிறந்த முறையில் அமைத்து கொடுத்து வரும் நேரு தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு தேவையான நிதியுதவியையும் வழங்கி அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் வழங்கி அவர்களது வாழ்வாதாரம் சிறந்து விளங்க நல்லதொரு பணியை தொடர்ந்து செயல்படுத்தி வருவது மிகவும் பாராட்டத்தக்க அம்சமாக விளங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் தொண்டாமுத்தூர் முன்னாள் பேரூராட்சி தலைவரும் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ரவி அவர்கள் பேசுகையில், தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் நேரு தொண்டு நிறுவனம் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை அமைத்து அவற்றை சிறந்த முறையில் பராமரித்து வருவதாகவும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நேரு தொண்டு நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் காமராஜ் அவர்கள், பெண்கள் தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலமாக இதுவரை தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் இந்த ஆண்டின் 500 பேர்கள் பயன்பெற்றதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நோட் புத்தகங்கள், பராமரிப்பு தொழிலை பதிவு செய்தல், வங்கி கடன் பெறுதல், அரசு மானியம் பெறுதல், காமர்ஸ் தொழில்நுட்பம், டிஜிட்டல் பணவர்த்தகம், டிஜிட்டல் பணவர்த்தகத்தால் பண மோசடியை தவிர்த்தல் போன்ற தொழில்நுட்பங்களில் ஒரு வார பயிற்சி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தையல் கலை, எம்ப்ராய்டிங், மசாலா பொருட்களை தயாரிப்பு உட்பட உணவு பதப்படுத்துதல், வனப்பொருட்கள், மதிப்பூட்டப்படும் பொருட்கள் தயாரிப்பு ஆகியவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட்டதாகவும் மேலும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சதான் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் திவாகர், டாக்டர் காமராஜ், உழவர் உற்பத்தி நிறுவன தலைமை அதிகாரி சசிகுமார், தொண்டாமுத்தூர் பேரூராட்சி தலைவர் திருமதி கமலம் ரவி, முன்னோடி விவசாயி குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.